வெல்கம் பேக் சேவாகோ சேனல். இன்னைக்கான எபிசோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎல் கேம் வீக் 10 ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். நம்ம கூட இன்னைக்கு ஜே பாலா அண்ட் குகனும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எம்ஏ பற்றி பேசிடுவோம். இந்த வாரம் மேன்செஸ்டர் யுனைடெட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஹோமில் போய் விளாடுறாங்க. எப்படி 4வது வின்னா எடுத்துருவோமா? எடுக்கணும். ஏன்னா லாஸ்ட் 3 கேம்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஒண்ணுமே கொஞ்சம் தள்ளாடிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த மூமெண்ட்ல போய் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கிட்ட தோத்தா ஆப்வியஸ்லி அந்த கன்சிஸ்டன்சி எல்லாம் இம்பேக்ட் ஆகும் பிளேயர்ஸ்க்கு. ஸோ கண்டிப்பா ஜெயிக்கணும்னு தான் எம்யூ 100% போவாங்க. ஜெயிக்கணும்ன்றதுதான் நானும் எதிர்பார்க்கிறேன். ஓகே, குகா உன்னோட கருத்து ஏதாவது இருக்கா மான்செஸ்டர் யுனைடெட் பத்தி? பேக் டு பேக்கா தோத்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச மெனியோட ஈஸியான கேம் தான் இருக்கும், ஈஸியா அடிச்சுக்குவாங்க. ஓகே, பாப்போம், வெயிட் பண்ணி பாப்போம். இந்த கேம்ல என்ன சொல்றானா எஃப்சி போர்ட்டோவே முடிச்சு விட்டாங்க நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். பெனால்டி 2 அடிச்சு எம்யூ கேரக்டர் காட்டணும், ஆட்டிட்யூட் காட்டணும். அப்ப காமிச்சாதான் ஜெயிக்க முடியும். ஏன்னா அங்க ஆண்டர்சன் இருக்கான், பிடிங்கிட்டே இருப்பான், அடிப்பானுங்க, அடிச்சு விளையாடுவானுங்க, கிப்ஸ் ஆயிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு ப்ரீவியஸா எப்படி விளாண்டாங்களோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணி விளாண்டா ஈஸியா ஜெயிச்சு. அவனுமே ரொம்ப 10 மேல தூக்கி போட்டு லோ பிளாக் பண்ணி இப்படிதான் விளையாடுவான். ஸோ எம்யூவும் அதே அப்ரோச்ல போய் அதை பெட்டரா செஞ்சா ஜெயிச்சிடலாம் எனக்கு தெரிஞ்சு. செட் பீஸ். ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நானும் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இது டஃப்பான ஃபியூச்சர்ஸும் கிடையாது, ஆனால் ஜெயிக்கிற கேம் தான் மான்செஸ்டர் யுனைடெட். அது எப்படி கேபிட்டல் பண்ணிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, அடுத்த கேம் பெரிய கேம் சொன்னா டோட்டன்ஹாம் அண்ட் செல்சி லண்டன்ல. இல்ல பெரிய டீம் சொன்னீங்க, அதை எதுவும் தேடிட்டு. ஓ, டோட்டன்ஹாம் செல்சி தான்டா. ஏன்டா அப்படி சொல்ற? சாம்பியன்ஸ்டா, வேர்ல்ட் சாம்பியன்ஸ்டா. சிறப்பா இருக்குடா உங்களுக்கு. இல்ல டேபிள்ல பார்த்தேன் 6க்கு மேல யார் இருக்காரு, அதான் இருடா, திரும்பி வருவாங்கடா, செல்சி வருவாங்கடா. ஜோக்கு. ஓகே, டோட்டன்ஹாம் அண்ட் செல்சி நீ என்ன நினைக்கிற? இந்த கேமுக்கு ஜெயிச்சே ஆகணுமா? ஜெயிச்சே ஆகணும். டஃப்பான கேமிங் தான். ஆனா இருந்தாலும் வருஷம் நாங்கள் டோட்டன்ஹாம் செய்வோம். இந்த தடவை செய்வோம்னு நம்புறோம். உன்னோடைய செல்சிக்கு மெயினாக இருந்த இஷ்யூ என்னன்னா, நம்ம வருஷம் செல்சிக்கு நம்ம அந்த இஷ்யூ இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஜோவா பேட்டோ ஆட விட்டாங்க நம்ம 9. ஆனால் அவனால 8 கேமா கோல் அடிக்கவே முடியல. அவன் நம்ம 10 நல்லா ஆடுறான், நம்ம 9 போயினா கோஸ்ட் ஆயிடுறான். ஏன்னா ஃபீட் பண்ண மாட்டாங்க, நோ ஒன் ஸ்பீட் ஹிம். உன்னோடைய அவனால ட்ராக் பேக் பண்ணவும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ டெவலப் வந்தா என்ன நடக்கும்னு பார்ப்போம். விளாட முடியாது ரெட் கார்டில். ஆமா, ரெக்கார்ட் வேற வாங்கிட்டா இன்னைக்கு எப்படி விளாட முடியும்? ஒரு கேம் சஸ்பெண்டா இருக்கும். ஸோ டெவலப்பும் ஆட முடியாது. பாலா, நீ என்ன நினைக்கிற? டோட்டன்ஹாம் அண்ட் செல்சி கேம். டோட்டன்ஹாம் செல்சி ஃபைட்டா தான் இருக்கும் கண்டிப்பா கேமு. பட் ஸ்பர்ஸ் ஒரு மாதிரி பிசிக்கலாவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க அந்த டீம். அதுதான் போன சீசனோட இந்த சீசன் ரொம்ப அக்ரெசிவா இருக்கானுங்க. நானுமே ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் வீக் ஆக்சுவலி எம்யூ டோட்டன்ஹாம் தான் விளையாட போகுது. எனக்கு ஆக்சுவலி அந்த கேம் தான் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேமோடே பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஐயோ இது ரொம்ப கஷ்டமா இருக்குமோ இல்லை இருக்கு. ஸோ டோட்டன்ஹாம் வெரி டஃப். இந்த சீசன் நல்லா விளையாடுறானுங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது, பார்ப்போம். பட் செல்சி ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, பிராங்க் இருக்கான், அவன் நல்ல டெக்னீஷியன். எஸ், ஸ்லாட்டை விட நல்ல கோச்சு. ஸோ அவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஸ்பர்ஸ் வச்சு ப்ரூவ் பண்றதுக்கு. அவனுமே லீக் அடிக்க ட்ரை பண்ணுவான். யாரு கண்டா? ஏன்னா அவ்வளவு பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்க டீமுமே அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. கோலை திருக்க விடுறானுங்க. எவர்டன் கூட ஜெயிச்சதே அதான் காரணம், செட் பீஸ். ஸோ பிராங்க் இஸ் வெரி குட் கோச். லெட்ஸ் see. எனக்கு என்னமோ டோட்டன்ஹாம் செஞ்சிருவானோ செல்சிய தோணுது. இல்ல ஏன்னா அவன் அப்படி ஆடுறானுங்க. இல்லை, நான் 2 விஷயம் தான் ரொம்ப பார்க்குறேன். ஒன்று இப்போ உள்ள ஃபுட்பால் நான் 2 விஷயம் பார்க்குறேன். ஒன்று ஃபுட்பால் ஸ்ட்ரக்சர், ஒன்று டெக்னிக்ஸ்.
மெயினா இப்ப அந்த 90 மினிட்ஸ் வரைக்கும் அந்த இன்டென்சிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணாங்கன்னா அந்த டீம் கண்டிப்பா வின் பண்ணும். நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் எதனால இது பண்றாங்கன்னா ஸ்ட்ரக்சர் அந்த ஸ்ட்ரக்சர்னு சொல்றதோட அந்த மொமெண்ட்ல அந்த பிளேயர் என்ன பண்றான் அதுதான் ரொம்ப அது வந்து எல்லாருமே ஒரே மாதிரி பண்ணணும். அது அந்த ஒரு ஆள் மிஸ்டேக் பண்ணா அந்த அது எல்லாமே உடைஞ்சிரும். ஸோ 90 மினிட்ஸ்க்கு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணா இப்போ ரெண்டு டீமும் வின் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச செல்சி வின் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது கொஞ்சம் டஃபஸ்ட் பிக்சராக இருக்கு. யார் ஜெயிச்சாலுமே மகிழ்ச்சி. டாப் 6க்குள்ள வர முடியும். ஸோ நெக்ஸ்ட் கேம் போயிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேன்செஸ்டர் சிட்டி போர்னமத்தை சந்திக்கிறாங்க. டஃப்பான கேமாக இருக்கும் போர்னமத் சிட்டி. ஸோ கண்டிப்பாக ஜெயிச்சாகணும் போலுக்கு. ஏன்னா அவங்க நமக்கு மேலே இருக்காங்க, 5வது இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சிட்டி நம்ம கீழே நம்ம சேம் பாயிண்ட் தான், பட் கோல் டிஃபரெண்ட்ல மேலே இருக்காங்க. ஸோ அவங்களும் ஜெயிச்சாகணும். 5 கேம் வின்னா, 5 கேம் வின், ஒரு கேம் ட்ரா, 3 கேம் லாஸ்ன்னு நினைக்கிறேன் சிட்டிக்கு வந்து சீசன். ஸோ 9 கேம்லேயே 3 கேம் லாஸ்னா பெப் சீசன்லேயே இந்த சீசன் தான் வந்துட்டு ரொம்ப ஒஸ்டான சீசன் நினைக்கிறேன். போன வருஷம் வந்து அவங்க அதுக்கப்புறம் ஆனது. நான் சொல்றது இந்த 9 கேம்ல ஸ்டார்ட் ஆஃப் சீசன்ல இந்த 9 கேம் தான் நடந்திருக்கு. இந்த ஷார்ட் பீரியட்லயே 3 லாஸ்னா ஒஸ்டான சீசன்னா இந்த சீசன் தான் நினைக்கிறேன். 3 கேம் லாஸ் பண்ணிருக்காங்க. அதான் அப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சிட்டி கேம் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறியா? எனக்கு தோக்கணும்ல. ஒரு மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேனா நீ தோக்கணும்னு சொல்றியா? ஆமா, இல்ல வார்னர் மட்டும் எனக்கு பிடிக்கும். இராலாவா அவன் நல்ல கோச். ஸோ அடுத்த கேம் போயிடலாம். லிவர்பூல் அண்ட் ஆஸ்டன் வில்லா. இன்னொரு 7 ரிப்பீட் பண்ண மாதிரி இருந்தா சரி. ஆஸ்டன் வில்லா எனக்கு என்னமோ லிவர்பூல் தோத்துருவான்னு தான் தோணுது. நான் நினைச்ச கிறிஸ்டல் பேலஸ் கூட ஜெயிச்சிருவான், ஜெயிச்சுட்டு ஆஸ்டன் வில்லா கிட்ட போய் தோப்பான். கிறிஸ்டல் பேலஸ் கிட்டயும் தோத்துட்டான். ஆனா என்ன இந்த வாரம் என்ன அந்த எல்லா பிளேஸும் ரெஸ்ட்ல வச்சுட்டானா ஸ்லாட்டு. நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்து தோத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷா வந்து தோத்தா ஒன்றும் அசிங்கம். ஒரு மாதிரி நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. பார்ப்போம், ஜெயிச்சுட்டு போட்டோம், தோத்தானா வச்சு செய்யலாம். வெரி ட்ரா பண்ண வாய்ப்பு நிறைய இருக்கு. 0-0 முடியும். ட்ரா பண்ண வாய்ப்பு இருக்கு. லிவர்பூல் 0ல கோலை கன்சீட் பண்ணாம ஒரு கேம் முடிக்கிறது இதுக்கப்புறம் கொஞ்சம் இம்பாசிபிள். ஏன்னு சொல்லு, ஏன்னா ஒனானா மேல மீடியா எப்படி ப்ரெஷர் போட்டானோ அதுல இருந்து எம்மி கோல் விட்டுக்கிட்டே இருப்பான். ஏன்னா ஃபுல்லாவே அங்கதான் பாப்பானுங்க. அவனுங்க மேல யாரு ப்ரெஷர் போடுறா? மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன்ஸ் தவிர்த்து ஸ்கை ஸ்போர்ட்ஸ் கூட பண்ண மாட்டாங்க. ஆனா அவனுங்களுக்குள்ள ஒரு ப்ரெஷர் இருக்கு. நம்ம சம்ம கோல் இவன் மிஸ்டர் கிரீஸ் கூட போட மாட்டாரு. வெண்டைக்கு மேல எனக்கு தெரிஞ்ச வெண்டைக்கு கொனாத்தே மேல இப்ப ப்ரெஷர் இருக்கு. அவங்களே மிஸ்டேக் பண்ணுவாங்க. அவன் சாலாவதான் ப்ரெஷர் போடுறாரு. வெண்டைக்கு மேல ப்ரெஷர் இல்ல. எனக்கு பார்த்தா அவனுக்கு கிழிஞ்ச மாதிரி தான் இருக்கு. நம்ம எம்யூ ஃபேன்ஸ் அப்படி சொல்றோம். மீடியாவே மிஸ்டர் கோல் சம்ம கோல் மிஸ்டர் கிரீஸ் சொல்ல மாட்டாரு. சொல்றாரு இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சூப்பர் ஸ்டாரை பிளேம் பண்றது தப்பு கிடையாது. அவன் தானே முன்ன கேரி பண்ணிட்டு இருந்தான் அந்த டீமை. இப்பயும் அவன் டவுன்ஃபால் இருக்குன்னா அவங்ககிட்ட ஒரு மிஸ்டேக் இருக்குல்ல, அதை தான் சொல்றேன். முன்ன போன சீசன் அவங்ககிட்ட நிறைய கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு, சீசன்லயும் சரி கோல்ல இருந்தும் சரி. இந்த சீசன் ஏன் நீ அது வந்து எதுனாலனா இந்த அர்னல் நாளால இந்த லிவர்பூல் ஃபேன்ஸ் வந்து பேசுவாங்க பருப்பு மாதிரியே. அர்னல் நாளெல்லாம் இல்ல, லூயிஸ் டியாஸ் அவன் தான் கிளிக்கே. அவன் தான் முன்னுக்கு அவன் கட்டின் பண்ணி ஒன்னு பண்ணுவான். இப்ப அந்த மாதிரி பண்றது கப்போ ஒண்டிதான் பண்றான். கப்போ கப்போ இஸ் வெரி பிக். லூயிஸ் டியாஸ் மாதிரி விளையாட முடியாது. அன்பிரெடிக்டபிளா ஒன்னு சொன்னா கேட்க மாட்டானுங்க இந்த லிவர்பூல் ஃபேன்ஸ். நொட்டுவானுங்க, சட்டை போட்டு பூசா விளாடுறான், நாங்க நல்லா விளாடுவோம். என்ன இது லாஜிக்? லிவர்பூல் ஃபேன் சின்ன பையனுங்க மாதிரி புது சட்டை போட்டு எம்இ கூட விளாண்டா நல்லா விளாடுவானுங்களா? அந்த ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னு ஒரு லிவர்பூல் ஃபேன் வந்து அவங்களோட அந்த ஸ்ட்ரீம் வந்து சொல்லிட்டு போகுது. ஈசாக்கா ஆமாடா ஒரு தரக்கான எலும்பு குச்சி எவ்வளவுக்கு வாங்கினானுங்க? 150 மில்லியன். அவனுமே ஒன்றும் கிளிக் ஆகல. அவனுக்குமே வந்து அந்த டச் ஸ்கோரிங் டச் ஒன்றும் வரல. அவனை போருமானே தெரியல. அவனை ரிப்ளேஸ் பண்ண ஒருத்த மாதிரி இன்னி கூட கோல் அடிச்சான் நியூகாஸ்லுக்கு. அவன் பிக் அவுட் இருக்கான். அதான் இப்ப நீங்க இப்படி சொல்றத பார்த்தா இது வந்து பிளேயர் மேல குத்தமா இல்ல சிஸ்டம் மேல குத்தமா இல்ல ஸ்லாட்டுக்கு இவங்களை வச்சு விளையாட தெரியலையா? நான் சிஸ்டம் தான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன் லிவர்பூலுக்கு.
ஏன்னா லிவர்பூலோட சிஸ்டம்னு சொல்றது வரை அவன் கேம் அப்ரோச் பண்றதே கதையா தான் இருக்கு. நடுவுல அவ்வளவு உடையுது, பின்னாடி வரைக்கும் மின்னுக்கு முன்ன மாதிரி ப்ரெஷர் பண்ண மாட்டானுங்க, பின்னாடியே வரானுங்க. நான் தான் இருக்கனே இந்த வீடியோல செம்மகூர்ல சொல்லியிருக்கேன், வேண்டாய்க்கோ கொனாத்தியும் இப்படி வேண்டாய்க்கு முன்னுக்கு போனா கொனாத்தி இங்க வந்துருவான், கொனாத்திய முன்னுக்கு போனா கொனாத்திய முன்னாடி தான் இருப்பான். ஏன்னா வேண்டாய்க்கு அப்படியே அவராலே சூத்த காமிச்சிட்டே வருவாரு பின்னாடி, அப்படி வந்து பப்பரப்பான கோல் அடிக்க விட்டுருவானுங்க. அதுதான் ஸ்லாட்டோட கேம். இப்ப ஸ்லாட்டோட கேம் அப்படி இருக்குன்னா இந்த 2 பேருக்கு நடுவுல கிராவன்பெக் எவனாச்சும் வந்து அடிச்சு உடைக்கணும், பண்ண மாட்டானுங்க. எல்லாம் ஜோக், கிராவன்பெக் இன்ஜெக்ட் ஆனோட ஜோக்கா இருக்கு இல்லையா. ஸ்லாட்டே ஒரு கட்டத்துல சொல்றேன், இப்ப நாங்க லோ பிளாக் டீம் கூட எங்களோட 8 பிளேயரும் மேல வச்சு கவுண்டர் பண்ணாதான் எங்களால ஸ்கோப் பண்ண முடியுது. நாங்க 2 பேர் தான் வந்துட்டு பின்னாடி பேக்கப் வச்சிருக்கோம் அப்படின்னு ஓப்பனா சொல்லும்போது அது அவனோட திறமை. நீ அதனாலதான் உனக்கு அவ்வளவு சம்பளம் கொடுத்து உனக்கு 450 மில்லியன் கொடுத்து பிளேயர்ஸ் வாங்கி கொடுக்குறானுங்க. நீ வந்து ஒரு வருஷம் லீக் அடிக்கிறப்ப நல்லா இழுச்சுக்கிட்டு இப்பெல்லாம் நின்றுகிட்டு இப்பெல்லாம் போஸ்ட் கொடுத்துருந்த, இப்ப தோக்கிறப்ப காரணம் வண்டியா காரணம் சொல்றேன். ஐபாலு எம்யூ மட்டும் 59 பந்து தூக்கி போடுறானா, பந்த தூக்கி போடாம உருட்டி ஆட விட முடியும் கையில? என்ன பேசுறான் லிவர்பூல் கோச். யூசிஎல்ல கலஸ் தோக்கும் போது என்ன தெரியுமா சொல்லியிருந்தான், ஃபேன்ஸ் வந்து ஸ்டேடியமே வந்துட்டு சத்தமா இருந்துச்சு, என்னால பிளேயர் கூட இன்டராக்ட் பண்ண முடியல. நான் வந்து ரொம்ப குறை சொல்ல விரும்பல ஸ்லாட், ஏன்னா அவனை தூக்கிடுவான்னு எனக்கு பயமா இருக்கு. எனக்கே அவனை பார்க்கும்போது அவன் இந்த சீசன் கடைசி வரைக்கும் அவன் இருக்கணும் லிவர்பூல்ல. எனக்கு அதுதான் யோசிக்கிறேன், இவ்வளவு ப்ரெஷர் போட்டு அவனை தூக்கிட்டு அதுக்கப்புறம் கிளப் எவனோ வந்துட போறான், பரவாயில்ல இருக்கட்டும், இப்படியே இருக்கட்டும். இல்ல எனக்கு ஸ்லாட்டை பார்க்கும் போது எனக்கு தென்னாக் மூஞ்சி ஞாபகம் வருது. இதே மாதிரிதான் புது பிளேயர் எல்லாம் வாங்கி கொடுத்து பில்டப் பண்றேன்ட்டு எல்லாத்தையும் இறக்கி நடுவுல கோசமா வச்ச கவனிச்சீங்களா? அதே மாதிரி கோசமா நடுவுல தென்னாக்கு கூட கேட்ட பிளேயர்லாம் வரல, இவருக்கு கேட்ட எல்லா பிளேயரும் வந்துருச்சு. எனக்கு ஸ்லாட்டை பார்க்க லைட்டா ரஃபா பெனிட்டஸ் லிவர்பூல்ல அந்த சீசன் மாதிரி இருக்கு. அவங்களுக்கு என்னடா இவ்வளவு காசு கொடுத்தானுங்க? ஐ மீன் ரீசனா இருக்கட்டும், இந்த அப்ரோச்சா இருக்கட்டும், ஏன்னா கிளாப் முடிஞ்சா வந்தான், ஸோ அவன் மேலே ப்ரெஷர் இருக்கும், ஆனால் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கான். பெனிட்டஸ் நல்லா நடக்குது, யூசிஎல் அடிச்சான் லிவர்பூல்ல போய் எனக்கு தெரிஞ்சு லிவர்பூல் ஃபேன்ஸ் கொஞ்சம் அடக்கியே வாசிக்கணும். ஏன்னா நாங்க என்னைய சொல்லுவாங்க, என்ன தோத்துக்கிட்டு இருக்கிறப்ப இப்படி பேசுறியான்னு. இப்ப அவனுங்க பேச சொல்லுங்க, பேச முடியாம கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. எல்லாம் பேச கஷ்டம். அதனாலதான் சொல்றேன், போன வருஷம் ஆட்டமா ஆடி இருக்க கூடாது. என்ன ஆட்டம், ஐயோ. ஓகே சரி, அவங்கள பத்தி அடிச்சது போதும். உங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன சொல்றது தெரியல. அடுத்த கேம் தோத்துட்டாங்கன்னா இன்னும் தர மட்டுமா அடிப்போம், அது அடுத்த வாரம் பத்தி பேசுவோம். ஸோ ஆர்சனல் இந்த வாட்டி வந்து பர்ன்லி கூட ஆடுறாங்க. இந்த வாரத்துல வரிசையா ஸ்ட்ரெயிட் வின்னு எடுத்துட்டு இருக்காங்க. நீ என்ன நினைக்கிற? இந்த கேமும் வின்னு தான் நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும். யோக்ரஸ் கோல் அடிப்பானா? அவன் செட் பீஸ் ஏதோ பண்ணி அடிச்சிடறான், அவன் கப் அடிக்க போறான்னு நினைக்கிறேன். சரி, யோக்ரஸ் கிட்டே இருந்து கோல் வருமா? 2 வாரமா அவனை போட்டுட்டு இருக்கேன்டா எப்பிஎல்ல, 2 பாயிண்டா எடுத்துக்கிட்டு இருக்கான்டா. பாடி பண்ணி கஷ்டம். நீங்க பேசாம அவனை தூக்கி போட்டு மத்தேத்தாவை போடுங்க கிறிஸ்டல் பேலஸ்ல. இல்லன்னா ஈகோர் தியாகோ அவனை போடுங்க. இந்த கைகோரஸ் 2 கோல் ஆர்சனல் அடிச்சாதான் 3வது கோல் 4வது கோல் அடிப்பான். அவனையே போயிட்டு அடிக்கிறதுலாம் கஷ்டம், ஏன்னா அவனுக்கு ஃபீட்டும் பண்ண மாட்டானுங்க. ஓகே, ஆனா இந்த வாரம் கேம் பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் பேலஸ் வந்துட்டு பிரென்ஃபோர்ட் கூட விளையாடுறான். இது கொஞ்சம் டஃபா இருக்கும்னு நினைக்கிறேன். இவனுங்க 2 டீமும் வந்து ஓப்பன் பிளேல நல்லா விளையாடுவானுங்க. கோலும் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ற? 2-2 டிரா. 2-2 டிராவா? அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது பார்த்தோன்னா சண்டர்லேண்ட் ஏன் அதை பத்தி பேசுறோம்னா அவங்க டாப் 4ல இருக்காங்க. போஸ்ட்போன்ல கேம் போஸ்ட்போனா? எவர்டன் கூட. ஆமா ரைட், போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கேம் டவுனா இருக்கும். ஆனா இருந்தாலும் ஸ்டில் மேல தானே இருப்பாங்க. 17 பாயிண்ட்ல இருக்காங்க.
நம்ம ஜெயிச்சோம்னா 19க்கு போவோம். ஆனா சண்டர்லேண்ட் வேற லெவல், அதான் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு அண்டர்டாக். சண்டர்லேண்ட் செகண்ட் டிவிஷன்ல வந்து சாம்பியன்ஷிப்ல இருந்து வந்து இந்த சீசன் இப்படி பண்றது சொல்லிருப்போம். கேம் வீக் 1ல சண்டர்லேண்டோட கேம் பாக்குறதுக்கு நம்ம ஆர்வமா இருக்கோம் அப்படின்னு. ஆமா. ஸோ சண்டர்லேண்ட் ஆரம்பத்திலே சொல்லியிருப்போம் இந்த சீசன் வந்து ஒரு கிளாசிக் பிரீமியர் லீக்கை பார்க்கலாம் அவனுக்கு முடியுமான்னு. நல்லா பெர்ஃபார்ம் பண்றானுங்க, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. கொடிக்கணுங்க ஜாக்கா ஒரு இன்ஜினா இருக்கும். ஜாக்காவை அடுத்தது அவனுங்க ஒரு சாவடியான மூவ். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். அன்னைக்கு செல்சி கூட நான் நினைச்சேன் செல்சி பயங்கர அட்டாக் பண்ணி பூத்தாவா தான் ஜெயிச்சிட்டானே. ஆக்சுவலி சண்டர்லேண்ட் நல்லா விளாண்டுருக்கான். இல்ல செல்சி ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சு வந்தோமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சண்டர்லேண்ட் தான் வச்சிருந்தான். லாங் த்ரோ வேற. அவனுங்க எல்லாம் என்னென்ன தேவையோ பிசிக்கல்லாம் என்னென்ன செய்யணுமோ, எங்க ரன் பண்ணணும், பேக் ரன் பண்றது எல்லாத்தையும் கரெக்டா, ஓவர்லேப் பண்றது எல்லாத்தையும் கரெக்டா செய்யறாங்க. கோச் ஒரு நல்ல ஒரு கோச். ஆனா இவரு ரிஜிஸ்டர் பண்ண ஆசைப்படுறேன். எப்படி அம்மியும் அவனுக்கு முடிச்சாருன்னே தெரியல. கிளீன் ஷீட் நம்மளோட தோசை ஒரே கிளீன் ஷீட் அதான் நினைக்கிறேன். ஆக்சுவலி நம்ம ஹோம்ல விளாண்டனாலயோ இந்த ஸ்பீட் இருந்துச்சு இருக்கலாம். அதுவும் அம்மி வந்து டெக்னிக்கலா முடிச்சா, கீழே விளாண்டு சைட்ல வழியா தான் எம்பி பந்து படிக்க கோல் அடிச்சா. இன்னொன்னு லாங் த்ரோ. நான்லாம் லாங் த்ரோல அம்மி கோல் அடிச்சு பார்த்ததே இல்லை சொல்லாத. கரண்ட் சீசன்ல நீ பார்த்தது இல்ல சொல்லு. தூக்கி வீசி ஒருத்தன் கால் வச்சு கோல் போடுறது பாத்தீங்களா கடைசியா? எப்ப? பழைய அம்மி கூட அதை செய்ய மாட்டான். எப்ப பாத்தீங்க? தூக்கி வீசி கோல் அடிச்சானே. ரெண்டாவது கோல் அப்படியே அடிச்சான். ஆமா, டாலர் தூக்குனா அவனோட பிளேயர் காலை பட்டு செஸ்கோ கால் வச்சு கோல் போடுறான் டைரக்டா கார்னர் மாதிரி. ஓகே, மேபி அந்த கோல் நான் மறந்துட்டேன் போல. செம கோல் அந்த கோல் எப்படி மறக்க முடியும்? அதான். ஓகே, தென் இந்த வாரத்தோட எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஃபுல்ஹாம் அண்ட் வூல்ஸ் ப்ரெடிக்ஷன் பார்த்தலாமா கடைசியா? ஓகே ஓகே, மெயினான கேம் இந்த வாரம் சொல்ல போனா டோட்டன்ஹாமும் செல்சி. சரி, முதல்ல டோட்டன்ஹாம் அண்ட் செல்சி ஸ்கோர் என்ன ப்ரெடிக்ட் பண்ற? டோட்டன்ஹாம் செல்சி வந்து டோட்டன்ஹாம் ஹோம்னா டோட்டன்ஹாம் தான் ஜெயிப்பான். 3-1 டோட்டன்ஹாம். 3-1 செல்சி. 3-1 செல்சி. ஆனா உனக்கு தெல்லுதாயா பயங்கர கான்ஃபிடென்டா. He beats blue. KWSBG. லிவர்பூல் ஆஸ்டன் வில்லா 0-1 ஆஸ்டன் வில்லா ஜெயிச்சிருவான். 0-0. ஜேஜே 2-1 லிவர்பூலா? ஆஸ்டன் வில்லா. ஓம் வந்து லிவர்பூல். ஆஸ்டன் வில்லா MU 16 அவன் 15 பாயிண்ட்ல இருக்கான். லிவர்பூலோட ஒரே பாயிண்ட். சோ ரெண்டு சின்ன டீம் படிச்சிட்டு போதே பாப்போம் வந்து யார் ஜெயிக்கறாரு. ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் லிவர்பூல் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஹோம் வேற, எப்படி வேணா மாறலாம். ஓகே, தென் வெஸ்ட் ஹாம் அண்ட் நியூகாசல் 3-0 நியூகாசல். 2-1 நியூகாசல். 2-1 நியூகாசல். ஓகே, நியூகாசல் ஜெயிச்சிருவாங்க. ஆனா வெஸ்ட் ஹாம் எஸ்பெரிட்டோ ஏகேல தான் வந்தோம். சொல்ல முடியாது. அந்த டேர்னிங் பாயிண்ட் கேம் நம்மளுக்கு தெரியாது. இந்த வாரம் நம்ம 3 கொஸ்டின்றோம், அதான் எப்பயும் நடக்க போகுது. அந்த டேர்னிங் பாயிண்ட் இந்த வாரம்னா தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வாரத்துல நம்ம வெஸ்ட் வேற மாதிரி தான் பார்க்கணும். ஓகே, திரும்ப நீ ஸ்கோர் சொல்லல. 2-2 ஓகே, and then Man City and Bournemouth 3-2 City 3 Bournemouth 2 இல்லனா Bournemouth 3 City 2. ஃபைட்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ரெண்டு டீமும் நம்மளோட மேல இருக்கு. சோ டிரா பண்றது ஒரு நல்ல ஒரு முடிவு. ரெண்டு டீமும் கோல் ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் சிட்டி ஜெயிச்சிருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா செர்க்கி வேற வேண்டாம். இன்னைக்கு EFL கூட விளையாண்டுருக்கான், 2 கோல் ஸ்கோர் பண்ணிருக்காரு. செர்க்கி வந்துட்டானா புரியலையே. இல்ல செர்க்கி வந்துட்டான். போடுறான் மாதிரி இருக்கான். வந்து முதல்ல நல்லா கோல் அடிக்கிட்டோம், அப்புறம் பாப்போம் அவனை பத்தி. அடிச்சிட்டான்டா இன்னைக்கு வந்து 2 கோல் அடிச்சான். ஓ இன்னைக்கு அடிச்சானா? அப்ப அவன் ஃபயர் ஆயிட்டான். உடம்புலாம் குறைச்சிருக்கான். கிட்டத்தட்ட 13-15 கிலோ கிட்ட குறைச்சிருக்கான். அதான் சொல்றேன். இன்னைக்கு வந்தா 2 கோல் அடிச்சான். ஸோ மேபி அவன் கோல் போட வாய்ப்பு இருக்கு. தென் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அண்ட் மான்செஸ்டர் யுனைடெட். யுவர் ப்ரெடிக்ஷன் 2-0 MU.
ஓகே குகா 2-0 எம்யூ. ஜெய் கிளீன் ஷீட் எடுக்க ரொம்ப வாய்ப்பு இருக்கு. தெரியலண்ணே என்ன சொல்றது, சந்தேகமா இருக்கு கேம். ஆக்சுவலி அதுதான் உண்மை. ஏன்னா 3 கேம் ஓட்டானுங்க, இந்த கேம் லைட்டா தோத்துருவானுங்களோன்னு ஒரு பயம் லைட்டா இருக்கு. தோத்துருவானுங்கன்னு தோணுது, பாப்போம். ஓகே சரி, நீங்க எல்லாம் தோத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சிருவான்னு நினைக்கிறேன். 1-0 ஜெயிச்சிருவான், பாப்போம். ஹோப். ஏன்னா இன்னொருத்த 5 கேம் ஸ்ட்ரெயிட்டா ஜெயிச்சாதான் ஒருத்த முடிவு வெட்ட முடியும். வர அவனுக்காக ஜெயிப்போம். அதான் சொல்லியிருக்கானுங்க, டாலர் கண்டிப்பா சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கான். பார்ப்போம், டீம் கிட்டே அது இருக்குன்னு நினைக்கிறேன், எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கேம் பார்த்தா ஃபுல்ஹாம் அண்ட் வுல்ஃப். என்னன்னா அவனுங்க திடீர்னு வுல்ஃப் பயங்கரமான விஸ்வரூபம் எடுக்கிறானுங்க. போன கேம் எல்லாம் டிரா பண்ணானுங்க போலக்கு. இல்ல தோத்துட்டானுங்க போல போன கேம். லாஸ்ட் இல்ல அடிச்சான் போல. பெர்ன்லி கூட தான் 2-2 இருந்தானுங்க. அப்புறம் பெர்ன்லி லாஸ்ட் மினிட்ல ஒரு கோல் போட்டு விட்டான். ஆமா, அனிபால் ஃபோர்ஸ். ஆமா, இன்னைக்கும் பார்த்தோன்னா செல்சி கூட அப்படிதான் 3-0 இருந்தானுங்க வீட்டுல, பட்டுன்னு வந்துட்டானுங்க. புண்ணியா போனது பெரிய ஒரு இழப்புன்னு நினைக்கிறேன் அந்த டீமுக்கு. இன்னொரு நிறைய பிளேயர் வாங்கல வேற. ஃபுல்ஹாம் வேற. நீ என்ன நினைக்கிற? ஃபுல்ஹாம் ஜெயிப்பானா? ஃபுல்ஹாம் ஜெயிப்பானா? ஃபுல்ஹாம் வேற. ஃபுல்ஹாம் ஜெயிச்சிருவான், நிறைய இருக்கு. ஃபுல்ஹாம் வேற மேனேஜர் வேற புது கான்ட்ராக்ட் சைன் பண்ண போறான். 3-1 3-2. ஏன்னா வுல்ஃப் ஃபைட் தான் பண்றான், போக முடியல. ஓகே அடுத்த கேம் பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் பேலஸ் அண்ட் பிரென்ஃபோர்ட். இது சொன்ன மாதிரி தான், பெரிய லெவல்ல ஸ்கோர் முடியும்னு நினைக்கிறேன். 2-2. இது டிரா கேம். ஆனா கிறிஸ்டல் பேலஸ் ஒரு நல்ல 2 தான் எடுக்கிறாங்க போலக்கு. தோக்கிறது அவங்ககிட்ட அபூர்வமா இருக்கு. டிரா பண்ணிடுறாங்க, இல்லைன்னா ஜெயிக்கிறாங்க, டஃப் கொடுத்து விளாடுறாங்களே. ஒருத்தன் கிறிஸ்டல் பேலஸ் ஃபேன் போட்டிருந்தான், நாங்க 4 கேமா ஜெயிக்கவே இல்லை, அடுத்த கேம் லிவர்பூல் கூட விளாடுறோம், ஸோ நான் ரொம்ப கான்ஃபிடென்டா இருக்கேன். உண்மையிலே ஜெயிச்சிட்டானுங்க நீங்க போய். ஓகே இது ஒரு டிராவா தான் நினைக்கிறேன். ஓகே அடுத்ததா பாத்தீங்கன்னா பெர்ன்லி அண்ட் ஆர்சனல். 1-0 ஆர்சனல். 1-0. நானும் 1-0 தான் நினைக்கிறேன். ஏன்னா கண்டினியூவா 2 கேமும் அப்படிதான் 1-0 ஜெயிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ இது ஒரு டிரா கேமா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆர்சனல் நீ அவங்க பாயிண்ட் டிராப் பண்றதுக்காக யோசிக்கிற, அவங்க என்ன மென்டாலிட்டியில வராங்க, ஜெயிச்சா போதுன்னு வராங்க. இந்த மாதிரி கேம்ல தான் ஆர்சனல் தான் பண்ணுவாங்க. டிராப் பண்ணணும்ல, சாம்பியன் ஆகுறது எப்படி கஷ்டம். ஆர்சனல் ஆகணும்னா ஐயோ தாங்க முடியாது உடம்பு. வேற வழி இல்லடா, இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டானுங்க, அவனுங்க ஆயுதம் ஆவானுங்க, வேற வழியே இல்லை. எல்லாமே என்ன இஷ்டப்பட்ட கஷ்டப்படுறானுங்க, எங்கேயும் தான் கஷ்டப்பட்டானுங்க. நம்ம கஷ்டப்பட்டது அது ரொம்ப பெரிய கஷ்டம்டா. ஃபேன்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. லிவர்பூல் அடிக்க விட்டுற கூடாது. ஆர்சனல் மரத்து மேல இருக்கிற யானை மாதிரி எப்போ விழுவுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. கன்ஃபார்மா விழுவானுங்க. இது வருஷம் நடக்கும், அதே ஸ்கிரிப்ட் தான். எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் நடக்காதுன்னு தோணுதுடா. விழ மாட்டானுங்கடா. போன வருஷம் ஒரு பாடத்தை கத்துக்கிட்டானுங்க, அதுக்கு போன வருஷம் பாடத்தை கத்துக்கிட்டானுங்க, இதுக்கப்புறம் ஸ்டீல் அதே ஆடுறானுங்க, EFL ஆடுறானுங்க, இன்ஜுரி கண்டிப்பா நடக்கும்ங்க. இப்ப அவனுங்கள்ட்ட நீ சாம்பியன் லீக் முக்கியமா, EFL கப் முக்கியமா, FA கப் முக்கியமா, PL முக்கியமான்னு கேட்டா PL தான் முக்கியம். இந்த சாம்பியன் லீக்லாம், இந்த EFL கப் FA கப்லாம் 2வது பட்சம் தான். இன்னைக்கு அவனுங்க லீக் அடிச்சா செம கோல் வழியா எங்க எல்லாத்தையும் வெகேஷன் கூட்டி போறீங்களா? லீக் அடிப்பான்டா, நான் அவனுக்காக பெட் பண்ணல, சொல்றேன் லீக் அடிப்பான். சரி வெக்கேஷன் தானே, சரி நீ சொல்லு, அவன் அடிக்க மாட்டான்றியா? அடிக்க மாட்டான். ஏன் அடிக்க மாட்டான்? அவன் அடிக்க மாட்டான், அவன் லாஸ்ட் மினிட்ல போய் சொதப்பிடுவான். சிட்டி தான் அடிப்பான். எப்படி யோசிக்குமா? சரி நீ அடிச்சிட்டேன்னா நீ வெக்கேஷன் கூட்டு போ. ஓகே கூட்டு போறேன். அடிக்கலன்னா நான் கூட்டிட்டு போறேன். அடிக்கலன்னா நான் கூட்டு போறேன், அடிச்சா நீ கூட்டிட்டு போ. ஓகே அடிச்சா நான் கூட்டிட்டு போணுமா? இல்ல ரிவர்ஸ். ஆமா நான் ஏன் கூட்டிட்டு போறேன் அவன் அடிச்சா? நான் ஆர்சனலுக்கு ஓப்பு தரேன், நீ ஆர்சனலுக்கு ஓப்பு தரல.
consider Arsenal தரல சத்தியமா. அடிக்கலாம் அவர் கூட்டிட்டு போறாரு. அடிக்கனா நீங்க கூட்டி போறீங்க. ஆமா ஓகே ஓகே. ஆர்சனல் அடிச்சா நீ தான் கூட்டிட்டு போறோம். அது சார் நல்லதானே. ஓகே ஓகே. டபுள் ஓகே. நீ பாரு டபுளா செலவு பண்ணுவேன். இல்லன்னா இருக்கு. ஓகே தென் கடைசி கேம் பாத்தீங்கன்னா பிரைட்டன் அண்ட் லீட்ஸ். இது என்ன ஸ்கோரா இருக்கும்? லீட்ஸ் வின். பிரைட்டன் 2-2 ஏன்னா லீட்ஸும் நல்லா ஆடுறான். கொடியனுங்க எல்லாம் உயிர் கொடுத்து ஓடுறானுங்க. நம்ம இப்படிதான் அன்னைக்கு பேசிட்டு மறுக்கு எங்க கவர்மெண்ட் டிரா பண்ணி விட்டானுங்க. இல்ல லீட்ஸ் நல்லா விளையாடுறான். இதே டிரா தான், இந்த கேம் டிரா தான் நினைக்கிறேன். ஓகே பொறுத்து வந்து பார்ப்போம். லீட்ஸ் தான் ஜெயிப்பான்னு எனக்கும் தோணுது உள்ளன்னு. ஸோ பார்ப்போம் மக்களே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கமெண்ட் பண்ணணும்னு தோணுதோ இல்லை லிவர்பூல் பற்றி? ஆர்சனல் இங்கே ஒரு பெட்டிங் நடந்திருக்கு. ஆர்சனல் வந்து இந்த சீசன் வந்து டைட்டில் அடிப்பான்னு ஜெர்மியா நான் சொல்கிறேன். ஜெர்மியா அடிக்க மாட்டேன்றான். பார்ப்போம். நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம் மக்களே. யார் இந்த வருஷம் இந்த சீசனு டைட்டில் யார் அடிக்க போகிறான்னு நீங்கள் வந்து சொல்லலாம். தென் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொல்லுங்கள். கண்டிப்பாக இங்கே ஃபுட்பால் பற்றி டிஸ்கஷன் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது உங்கள்கிட்ட வந்து சீக்கிரமாக கேட்ச் பண்ணுறதுக்கு. ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்க. நாங்கள் மிஸ்டர் கிரீஷ் வந்து அப்புறம் கீழே வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி போடுவார். நாங்கள் அதில் ரீல்ஸ்லாம் போடுவோம். நாங்கள் எங்களோட இன்ஸ்டா ஐடி எங்கள் டிக்டாக் ஐடிலாம் கொடுக்குறோம். பிரதர் கிரீஷ் போட்டுருங்க. ஓகே ஓகேங்களா? ஆல்ரைட். தென் see you again. அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். லிவர்பூல் அண்ட் ரியல் மேட்ரிட் சாம்பியன் லீக். ரியல் மேட்ரிட் முடிஞ்சு அதுக்கப்புறம் மென் சிட்டி கூட பேக் டு பேக் அடிமேல். ஆனா எந்த எதிரிக்கும் இந்த மாதிரி அடி விழுக கூடாதுடா. ஓகே போற போக்குல லிவர்பூல் கிண்டியாச்சு. ஓகே நன்றி வணக்கம். ஓகே நன்றி guys.